இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திருமறையிலே தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். I will sing to the Lord because he has done bountifully with me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாருங்க, நம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஊழியம் செய்த நாட்களிலே செல்லுகிற இடமெல்லாம் நன்மை கிடைத்தது. அவரை தேடி வந்த மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையே செய்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தீங்கு செய்த ஆண்டவர் அல்ல. தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், எனவே அவரை நான் பாடுவேன். ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம சற்று திரும்பி பார்த்தோம்னால், வனாந்திரத்தில் அலைந்த நாட்கள், நம்பிக்கையிழந்து திரிந்த நாட்கள், ஏக்கத்தோடு பாரத்தோடு வாழ்ந்த நாட்கள், மரணத்திற்கும் தனக்கும் ஒரு அடி தூரமே என்று சொல்லி பயந்து வாழ்ந்த நாட்கள், சவுலை கண்டு ஓடி ஒளிந்த நாட்கள், ஒரு புறத்தில் பெலிஸ்தியர் அவனுக்கு எதிராக வந்த ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலே தாவீது பக்தன் கர்த்தரையே சார்ந்து நம்பி இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவரை நம்பின பிள்ளைகளை கைவிடாத தேவன் இந்த தாவீது பக்தனை ஆச்சரியமாய் விடுவிக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறுகிற நாள் வரை தாவீதை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இதே ஆண்டவர் தான் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற வரை நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. எனவே தான் தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்தார், எத்தனையோ ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றோமே. நம்ம திரும்பி பார்த்தா கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் என்பதை மறந்து போய்விடவே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் நானும் உம்மை பாடுகிறேன், நானும் உமக்கு நன்றியோடு வாழுகிறேன், நானும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை கொடுக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையில மகிமைப்படுவார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறாரே, நாங்களும் பெற்றுக்கொண்ட நன்மையில் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க கிருபை செய்வீர்கள். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.